நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இனிமே தாங்க தரமான சம்பவமே இருக்கு. நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா, அவங்க வந்து மல்லிக்கு போன் பண்ணி, நான் மல்லிமா சௌக்கியமா, எப்படி உன் புருஷன் அப்படியே சும்மா மெக்கானிக் வேலை அப்படியே கழுத்தர போட்டுற வேலைக்கு அனுப்பிச்சு விட்டு நல்லா வீட்டுல உட்காந்து நல்லா புட்டின்னு புடிக்கிற போல என்கிட்ட இருந்தா என் தம்பி இன்னத்துக்கு எப்படி இருந்தப்பா தெரியுமா, ராஜா ராஜா மாதிரி இருந்தப்பா. உங்ககிட்ட வந்து பாத்தியா ராஜா பகுத்தச்சு மாதிரி ஆயிட்டான். இதுக்கு மேல என்ன பண்ணுவான் சொல்லு பாக்கலாம். ₹1 காசு இல்லாம போயிட்டு மெக்கானிக்கல் அப்படியே சும்மா பிடிச்சி பேனரை திருப்பின்னு இருக்கா. எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே சும்மா சைனை கிறுக்கி விட்டு அப்படியே சும்மா காசை அள்ளின்னு இருந்த கை இன்னைக்கு பேனரை பிடிச்சின்னு கஷ்டப்பட்டு திருப்பி கறியோட ஒரு பக்கம் வெந்துன்னு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே எந்த வேலைக்கு போறீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி கேட்கறாங்க. உடனே விஜய் எதுவுமே பேசாம ஒரு பக்கம் மௌனமே சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு மௌனத்தவே கடைப்பிடிக்கிறார். கல்யாணம் பண்ணவங்க இந்த டிக்ஸா ஒன்று கண்டுபிடிச்சு வச்சுக்கோங்க. என்னதான் வீட்டுல என்னதான் பிரச்சனை என்ன வேணாலும் பண்ணிட்டேன், நீங்க ஒரு விஷயத்த பண்ணா வீட்டுல பிரச்சனையே வராது. இதை மட்டும் பண்ணுங்க, வீட்டுல எந்த ஒரு பிரச்சனை வராது. மாசா கிளாஸா ஒரு பக்கம் மாஸ்க் காட்டிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு பக்கம் பண்ணிருந்தாரு. ஆனா நம்ம மல்லியெல்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அதுக்குன்னு எல்லா தாலையும் எல்லாம் இதே மாதிரி இருந்துறாதீங்க. நல்லா பேசணும் போது நல்லா பேசிடணும், தேவையெல்லாம் பேசும்போதும் வாய முடியணும். கரெக்டா மல்லி அப்படியே சும்மா ஒரு பக்கம் கருப்பத்தை கொத்த வச்சு அப்படியே சும்மா ஏட்டணும். இந்த காட்டுறாங்க, இதுல சத்தியம் வச்சு சொல்லுங்க நீங்க வேலைக்கு தான் போனீங்களான்னு சொல்லிட்டு என் மேலேயே நான் சத்தியம் சொல்லுவேன், வெண்பா மேலேயே சத்தியம் சொல்லுவேன். ஆனா எங்க மேல சத்தியம் வைக்கிறது எங்களுக்கு தேவையில்ல, நீங்க இது மேல சத்தியம் வச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பார்க்கணுமே, அம்மா சத்தியமான்னு சொல்ல மாட்டேன், சாமி சத்தியமா அந்த வேலைக்கு தான் போறேன், எந்த வேலைக்கு போனாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்க வேலைக்கு எந்த வேலைக்கு போனீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, அதை ஏன் சொல்லாம போனீங்க அதுதான் எனக்கு பிரச்சனை. ஏன் பொய் சொன்னீங்க, அதுவும் ஒரு வேலை தானே, உழைச்சி தானே தின்றீங்க, யார்த்தையும் திருடி தின்னலையே, அதுவும் ஒரு வேலை தானே. அந்த வேலையை என்கிட்ட சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தைக்கும், சொல்லிட்டு போயிருந்தா நான் இப்போ எந்த பிரச்சனையுமே பண்ணிக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதே கேட்டதான் நம்ம விஜய்க்கு ஒரே ஷாக்கிங். என்ன மல்லி சொல்ற, உண்மையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங் போறாங்க. ஆமாங்க, நம்ம மல்லியை பொறுத்த வரைக்கும் எந்த தொழிலாலும் செய்யும் தொழிலே தெய்வம். எந்த தொழிலானா இருக்கும், விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு செஞ்சா எல்லாமே ஒரு பக்கம் கிளாரிபிகேஷனோட அழகா ஸ்மூத்தா மூவ் ஆகுனா பாத்தீங்களா. அதனால எந்த தொழில் செஞ்சாலும் தைரியமா அடிச்சு ஆடு கபிலா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பக்கம் அடிச்சு ஆடுன்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்க இருந்து வீட்டுக்கு வராங்க. வந்த கையோட அப்படியே சும்மா மல்லியம்மா மல்லியம்மா மல்லியம்மா, எந்த பக்கம் பார்த்தாலும் மல்லியம்மா. ஆனா மல்லியம்மாவை காணோம். என்னடான்னு சொல்லிட்டு போய் அன்னபூர்ணி பாட்டிக்கிட்ட கேட்டா மல்லியம்மா வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எதுக்கு, அப்பா தானே வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னார்ல, எதுக்கு போனாங்க மல்லியம்மா? இல்ல வேண்பா, குடும்பம்னு இருந்தால் நம்ம ஃபர்ஸ்ட் பணக்கார ஆகணும். உங்க ராஜ்யத்தை கிட்ட போய் நம்ம வாக்குறுதி கொடுத்துட்டாங்கல்ல, எப்படியாவது கூடிய சீக்கிரம் உன்னோட பணக்கார ஆயிட்டு உன்னை அப்படியே சும்மா தர மட்டும் லெவலில் வச்சு செய்ய போறோம்னு சொல்லிட்டு அதுக்கான முயற்சியெல்லாம் இப்போ மல்லியும் ஈடுபட்டு இருக்கா. அதனால எல்லாரும் உழைச்சாதான் முன்னேற முடியும். நானும் என் பங்குக்கு உழைக்கிறேன், நீ உன் பங்குக்கு உழைய தப்பு இல்லை, அந்த படிப்பில் நீ படிச்சு பெரிய ஆளாக பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எவ்வளவோ படிப்பு விஷயத்துல போட்டிகள் வருது, அதில் ஜெயிச்சு நீ அல்லலாம், அதனால படிக்கிறத மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, ஜென்ரல் எல்லாமே ஒரு பக்கம் போதும், எல்லாம் படிச்சு கிளின்னு கிழிச்சு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வெண்பா படிப்புன்னு சொல்லிட்டு விளையாட்டு டைம் விளையாட்டு, படிப்பு டைம் படிப்பு, காமெடி டைம் காமெடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கு. அதனால இனிமே பிச்சு உதற போறாங்க அப்படின்றதான் ஒரு மாதிரி இருக்கு. நம்ம விஜய் வீட்டுக்கு வராரு. அதுக்குள்ள நம்ம மல்லி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு வெண்பா கிட்ட இதை சொல்லிடுறாங்க. மல்லி, நான் வேலைக்கு போனதை அப்பா கிட்ட சொல்லாத, அப்பா கஷ்டப்படுவாருன்னு சொல்லிட்டு நம்ம வெண்பாவும் மறைச்சிடுறாங்க. நம்ம விஜய் இருந்து எதுவுமே கேட்கல. ஏன்னா நம்ம மல்லி வேலைக்கு போறது தெரியும், அது நமக்கு தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சா அவ கஷ்டப்படுவா, அதனால சைலண்டாவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வெண்பாவோட படிப்பு செலவுக்கு காசு வேணும், இவங்க இப்போ வீட்டில் இருக்காங்கல்ல, எப்படி இருந்தாலும் அந்த வீட்லேயும் நாம கொஞ்சம் ஒன்றா செலவு பண்ணணும், அதுக்குன்னு சொல்லிட்டு வந்து வந்துட்டோம்னு சொல்லிட்டு இது பண்ண முடியாது. அதனால அதுக்கும் வீட்டு வாடகையெல்லாம் கொடுக்குறாங்க. பரவாயில்ல, வீட்டு வாடகை எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 12,000ங்க. ஒட்டோ என்னடா சொல்கிறா? ஆமாங்க, 6 சென்ட் இடத்துல இருக்கிற வீடு. அதனால காலி கிரவுண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அமௌண்ட்டை பல்காக போட்டுருவாங்க. 12,000 மாதமாக தான் 12,000. மற்றபடி எல்லாம் இப்படியெல்லாம் போயின்னு இருக்கு. ஒரு பக்கம் ரன் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் ஒரு பக்கம் பார்த்துன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம விஜயோட, அதாவது நம்ம மல்லியோட அண்ணி வராங்க. அவங்க வந்து விஜய் கிட்ட பேசுறாங்க. இந்த பார்ப்பா விஜய் தம்பி, நான் உன்னை எதுவுமே கஷ்டப்படுத்தணும்னு நான் பேசல, நீ பேசுனதெல்லாம் நிற்கிறேன்னு சொல்லிட்டு தான் நான் பேசினேன். என் பொண்ணோட வலி வேதனை எல்லாத்தையும் உனக்கு புரிய வைக்கிறதுக்கோசம் தான் நான் அப்படி பேசினேன். நீ அவளை விட்டு நீ வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசல, அதை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கோ சரியா.
அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ ஒரு டைம் மல்லியை நம்பாம இது பண்ணும்போது அது எந்த அளவுக்கு கஷ்டப்பட தெரியுமா? மல்லியை மட்டும் உண்மையை மட்டும்தான் சொன்னா, ஆனா நீ எந்த ஒரு விஷயத்தையும் காதலையும் வாங்கல இன்னும் வாங்கல, கண்டுக்காம போனா அந்த சமயத்துல அவ உட்காந்து ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சு அழுவா. அதை பார்க்கும்போது என் மனசு அப்படியே சும்மா கனகனகன வலிக்கும் ஒரு பக்கம். அதெல்லாம் பார்த்து என் மனசு ரொம்பவே நொந்து போச்சு. அதனாலதான் உங்ககிட்ட இந்த மாதிரி தெளிவா சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் நான் சொன்னேன். அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது 3 விஷயங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா, அவங்க வந்து விஜய்க்கு சாப்பாடு எடுத்து வந்து வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டு வாவ் இந்த மாதிரி ஒரு கைப்பக்குவத்தை நான் பார்த்ததே இல்லை, நீ பேசாம எதனா போயிட்டு சாப்பாடு செஞ்சு ஹோட்டல்ல அது இல்லாமல் தள்ளு வண்டி இந்த மாதிரி ஆரம்பிச்சா நல்லா ரன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. பேசும் வார்த்தைகளை அளந்து பேச வேண்டும் மிஸ்டர் விஜய் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம வெண்ணுபா ஒரு லுக்கு விடுறாங்க. என்னப்பா அம்மா எவ்வளோ வைக்கிறீங்களா, அடிச்சு வாயிலாம் அடிச்சு போயிருங்க, கம்முன்னு இருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. வெண்பா என்னடா நடக்குதுங்க, அப்படி ஒன்றும் தப்பா பேசலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போயிட்டு இருங்க. இது குடும்பம்னா இப்படிதான், யார் எந்த பக்கம் என்னாலும் எப்படி வேணாலும் பேசலாம், அது எல்லாத்தையும் நீங்க கேட்டு அனுசரிச்சு போனா குடும்பம் நல்லா இருக்கும். ஸோ நண்பர்களே, இதுதாங்க மேட்ரு, இதுதான் தட்ஸ் ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருகை தருக.